عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين لا تقم فيه أبدا لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا يوم خلق السماوات والأرض منها 4 حرم صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைய கலந்துரையாடலில் இன்றைய வகுப்பின் ஊடாக இஸ்லாமிய பொதுவருடத்தினுடைய முக்கியத்துவத்தையும் முஸ்லீம்களுக்கென்று சொல்லி ஒரு பிரத்யேகமான ஒரு கலண்டரை நமக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறது. அந்த கலண்டருடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அந்த கலண்டருக்கும் எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கைக்கும் இடையே நெருங்கி இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இன்றைய சந்திப்பின் ஊடாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கலண்டர் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சமூகமும் அவர்களுடைய கலாச்சார, அவர்களுடைய சமூக, அவர்களுடைய மார்க்க விடயங்களுடன் தொடர்படுத்தியதாகத்தான் அவர்களுடைய கலண்டர்களை அவர்கள் ஆக்கிக்கொள்வதை நாம் சரித்திர ரீதியாகவும் சரித்திர பின்னல்களை படித்து பார்க்கும் பொழுது அந்த உண்மை எங்களுக்கு புலப்படுகிறது. யூத சமூகத்தை பொறுத்தவரையில் ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நபித்துவத்தை மையப்படுத்தி அவர்களுடைய நபித்துவத்தை மையமாக வைத்து அதை அவர்கள் ஆக்கிக் கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பை மையமாக வைத்து அந்த பிறப்புடன் அவர்களுடைய கலண்டரை மையப்படுத்தி அங்கிருந்துதான் அவர்களுடைய கலண்டர் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆரம்பமாகிறது. இதே போல இஸ்லாத்துக்கு முன் வாழ்ந்த அரபியர்களை பொறுத்தவரையில் அரபியர்கள் அவர்கள் ஒரு கலண்டர் அவர்களுக்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை அவர்கள் காபத்துல்லாவை இடித்து ஒழிப்பதற்காக வேண்டி அந்த படையெடுப்பு நடைபெற்றது. ஆபிரஹா மன்னனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அதை மையப்படுத்தி ஆமுல் ஃபீல் என்று சொல்லி அவர்களுடைய கலண்டரை அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப நாள் தொட்டே இந்த உலகத்தினுடைய கலண்டர், இந்த உலகத்திற்கு ஒரு நேர சூழ்ச்சியை ஆக்கி வைத்திருக்கிறான். அதுதான் சந்திரனை படைத்தான், சூரியனை படைத்தான். சந்திரன் படைக்கப்பட்ட காரணம் என்ன, சூரியன் படைக்கப்பட்டதற்காக வேண்டி என்பதை பற்றி எல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசும் பொழுது இதை ஒரு நேர சூழ்ச்சியாக, நேரத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டித்தான் இவைகளை படைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையை குர்ஆனின் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிகவும் அழகாக தெளிவுபடுத்துகிறார். வஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியன் சந்திரன் இந்த இரண்டையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரங்களை அளப்பதற்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்பதை குர்ஆனின் பல ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இதை இப்படி அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி, அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய கணிப்பில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆகத்தான் இருக்கும்.
அது எப்பொழுது இருந்தென்று சொன்னால் யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி இரண்டும் படைக்கப்பட்ட நாள் தொட்டு உலகம் அழியும் வரைக்கும், கடைசி வரைக்கும் உலகத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12ஆகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை குர்ஆன் மிகவும் ஆழமாக எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட கலண்டராக இருந்தாலும் சரி, சந்திர ஓட்டத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கலண்டராக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு சாம்ராஜ்யம் பின்பற்றக்கூடிய அவர்களுக்கு உருவாக்கி கொண்ட கலண்டராக இருந்தாலும் இந்த ரெண்டில் ஒன்றை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கும் என்ற உண்மை எங்களுக்கு மிகவும் அழகாக புலம்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில், யூத சமூகத்தை பொறுத்தவரையில் இன்று அவர்களுடைய கலண்டரை சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தித்தான் ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில இமாம்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு கட்டத்தில் குறிப்பிடுகிறார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஆரம்பத்தில் சந்திர ஓட்டத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கலண்டரை தான் அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கூட காலப்போக்கில் அவர்களுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட, அவர்களுடைய பண்பாடில் ஏற்பட்ட அந்த வித்தியாசங்கள், மாற்றங்களின் காரணமாக அவருடைய கலண்டரும் மாறிவிட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட தஹ்ரீஃப்கள், மார்க்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை போன்றே அவருடைய கலண்டரிலும் ஒரு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது என்பதை மிகவும் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் எப்படிப்பட்ட இடத்தை வகிக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயத்தை, கலண்டர் எப்படிப்பட்ட இடத்தை வகிக்கிறது என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விடயத்தையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது 2 வகையான கலண்டரை கொண்டு கணிப்பிடக்கூடிய முறையையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி கலண்டர் அமைப்பதையும், சந்திர ஓட்டத்தை மையப்படுத்தி கலண்டர் அமைப்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லுகிறான். அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய அந்த குகைவாசிகள், அதாவது தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, தன்னுடைய ஆத்மீகத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, இணை வைப்பதை விட்டும் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு ஊரை விட்டு சில வாலிபர்கள் புறப்பட்டு போனார்கள். இந்த வாலிபருடைய சம்பவத்தை அஸ்ஹாபுல் கஹஃப், வாலிபர்களுடைய சம்பவம் என்று சொல்லி குர்ஆன் மிகவும் அழகாக வாலிப சமூகத்தை பற்றி பேசும் பொழுது அவர்களை ஃபித்யா என்று சொல்லக்கூடிய, அதாவது சிறார்கள், வாலிபர்கள், டீனேஜ் அதாவது என்று சொல்லக்கூடிய சமூகமாக அவர்களை குர்ஆன் வர்ணித்திருக்கிறது. வாலிபர்கள் தன்னுடைய தீனை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, வாலிப சமூகம் தன்னுடைய தீனை தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்வதற்காக வேண்டி எப்படிப்பட்ட தியாகங்களை செய்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக வேண்டி வாலிபர்களுடைய சம்பவங்களையும் குர்ஆனில் அல்லாஹ் பிரஸ்தாபித்திருக்கிறார். இவர்கள் ஒரு குகைக்குள்ளே போய் தஞ்சம் புகுந்தார்கள். ஏன்? ஒரு அடாவடித்தனமான, அநியாயக்காரனான அரசனுடைய அடாவடித்தனத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் ஒரு குகையிலே போய் தூங்கிவிட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குகையிலே அவர்களை தூக்கமாக்கி விட்டார். எவ்வளவு காலம் தூங்கினார்கள்? அவர்கள் ஏதோ தூங்கி எழுந்து விட்டார்கள். ஆனால் சொன்னார்கள், நாங்கள் தூங்கியது காலையில், மாலையில் எழுந்திருக்கிறோம், அல்லது மாலையில் தூங்கினோம், காலையில் எழுந்திருக்கிறோம். ஏதோ அப்படிப்பட்ட ஒரு தூக்கமாகத்தான் இந்த தூக்கத்தை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், அவர்கள் தூங்கியது 300 வருடங்கள் தூங்கி இருக்கிறார்கள். 300 வருடங்கள் அவர்கள் குகையில் தூங்கினார்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், 300 வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலண்டர் இருக்கிறது. இன்னும் ஒரு 309 வருடம் என்பதாக 9ஐயும் சேர்த்துக் கொண்டார்கள். என்ன அர்த்தம் என்று சொன்னால், சந்திர ஓட்டத்தை மையப்படுத்தியவர்கள் 309 வருடமாக அந்த காலத்தை பார்க்குகிறார்கள். சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி கலண்டர் அமைத்தவர்கள் அதை 300 வருடமாக பார்க்குகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இரண்டையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டும் பொழுது, சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி நீங்கள் இதை கணக்கிட்டால் அது 300 வருடங்களாக இருக்கும். சந்திர ஓட்டத்தை மையப்படுத்தி இந்த விடயத்தை நீங்கள் கணக்கெடுத்தால் அது 309 வருடங்களாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை குர்ஆன் மிகவும் அழகாக எங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனையும் சந்திரனையும் எங்களுடைய கர்மங்களை, வணக்க வழிபாடுகளை, எங்களுடைய நாளாந்த செயல்பாடுகளை கணக்கிட்டுக் கொள்வதற்கும் அளவிட்டுக் கொள்வதற்குமாக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இவைகளை தந்திருக்கிறார். ஆனாலும்
இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரனை அவர்களுடைய சந்திரனுடைய ஓட்டத்தை மையப்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள கலண்டரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு மிகவும் ஒரு இபாதத்துக்கும் வணக்க வழிபாடுகளுக்கும் உரிய ஒரு கலண்டராக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கையை விட்டும் இஸ்லாமிய கலண்டர் ஹிஜ்ரி கலண்டர் பிரிக்கப்பட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்குள்ள போன அந்த நாளைத்தான் நாங்கள் ஹிஜ்ரி கலண்டர் என்று அங்கிருந்து ஆரம்பம் செய்கிறோம். ஏன்? நாங்கள் நபியினுடைய பிறப்பை மையமாக வைத்து இந்த ஹிஜ்ரி கலண்டர் உருவாக்கவில்லை. நாங்கள் அல்லது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைத்த அந்த 40வது ஆண்டை மையமாக வைத்து நாங்கள் அதை உருவாக்கவும் இல்லை. அல்லது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோகத்துக்கு இராவளி பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தை மையப்படுத்தி நாங்கள் எங்களுடைய கலண்டர் உருவாக்கவும் இல்லை. எங்களுடைய கலண்டர் நாங்கள் உருவாக்கிக் கொண்டது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் இந்த கலண்டர் உருவாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மதீனாவுக்குள்ள நுழைந்த அந்த ஹிஜ்ரத் செய்த அந்த நாளை மையப்படுத்தித்தான் நாங்கள் எங்களுடைய கலண்டரை ஆக்கிக் கொண்டோம் என்பதற்கு குர்ஆனும் ஒரு வகையான சாட்சியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி. லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, அல்லாஹ்வுடைய இறையச்சத்தின் மீது தக்வாவின் மீது அமைக்கப்பட்ட பள்ளிவாயில் ஆரம்ப நாளிலிருந்தே, அதாவது ஆரம்ப நாள் மின் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாளிலிருந்து அல்லாஹ்வின் பயபக்தியின் மீது அமைக்கப்பட்ட பள்ளிவாயில் தான் நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளி என்று சொல்லி அந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறான் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாள். ஆரம்ப நாள் என்றும் பொழுது அதுதான் எங்களுடைய கலண்டருடைய ஆரம்பமாக இருக்க வேண்டும் என்பதையும் சில உலமாக்கள் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். உலமாக்கள் இந்த ஆயத்தை மையமாக வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய பிறப்பையோ நபியினுடைய வஃபாத்தையோ அல்லது நபியினுடைய நபித்துவத்தையோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலகத்துக்கு வானுலகத்துக்கு போன பயணத்தையோ மையமாக வைத்து இஸ்லாமிய கலண்டரை அமைக்கவில்லை. நேர்மாறாக இஸ்லாமிய கலண்டர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு மதீனாவுக்குள்ள வந்த நாள் அவ்வலி யௌமின், ஆரம்ப நாள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் கலண்டரை அமைத்துக் கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தை முஃபஸ்ஸிரீன்கள் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால், அதாவது அரபியர்கள் கலண்டரை பாவித்தார்கள். அதுதான் ஆமுல் ஃபீல், ஆபிரஹா மன்னன் காபத்துல்லாவை உடைத்து ஒழிக்க வந்த அந்த நாளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கலண்டர். அது அப்படிப்பட்ட ஒரு கலண்டரை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு பிறகு அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பாவித்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கலண்டர் தான் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆனாலும் கூட ஹஜ்ரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அன்னஹு யக்தீனா மின்க, உங்களிடமிருந்து எங்களுக்கு பல வகையான கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. கரஸ்பாண்டன்ஸ், அதாவது நீங்க கடித தொடர்புகளை உருவாக்கி கொண்டிருப்பீர்கள். ஆனாலும் லைஸ லஹா தாரிகம், எந்த ஒரு கடிதத்திலும் ஒரு குறிப்பிட்ட டேட் இல்லாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் இப்பொழுது இந்த உம்மத் ஒரு கலண்டர், ஒரு டேட்டை குறிப்பிடுவது, ஒரு டேட்டை அதாவது நிர்மாணிப்பது எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பணி என்பதாக அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிட்டதற்கு இணங்க, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அந்த ஹிஜ்ரத்தை மையப்படுத்தி அங்கிருந்து தான் கலண்டரை, இஸ்லாமிய கலண்டரை ஆரம்பித்தார்கள் என்ற உண்மையை ஏதோ ஓரளவு நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை பார்ப்போம். இஸ்லாமியர்களுக்கும் இந்த ஹிஜ்ரி கலண்டருக்கு வழியுள்ள தொடர்பாடுகள் என்ன? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய பெரியார்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு வணக்க வழிபாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது நேரத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் சும்மா தர இல்லை, அல்லாஹ்வுடைய திக்ரை தவிர. திக்ரை பொறுத்தவரையில் அதற்கு நேரம் இல்லை, அதற்கு காலம் இல்லை, அதற்கு நிபந்தனைகள் இல்லை. எப்படியும் அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். படுத்துக் கொண்டும் திக்ர் செய்யலாம், நடந்து கொண்டும் திக்ர் செய்யலாம், காலையிலும் செய்யலாம், மாலையிலும் செய்யலாம், எந்த அளவும் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் மிகவும் மேலானது.
அதற்கு ஒது கட்டாயம் இல்லை. அதற்கு நீங்கள் சுன்னத்தை நீங்கள் முழுக்கை விட்டும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், பெருந்தொடக்கை விட்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஒரு மாதவிடாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கும் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். சுப்ஹானல்லாஹ் வல திக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய திக்ர் மிகவும் பெரியது, மிகவும் மேலானது. அந்த திக்ரை எப்பொழுதும் செய்யலாம். இது போக இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள் எடுத்துக்கொண்டால் தொழுகையாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஒரு பெண்ணுடைய இத்தாவுடைய அனுஷ்டானமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணுடைய ஈலாவாக இருக்கலாம். இப்படியாக எந்த ஒன்றை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது கலண்டருடன் சம்பந்தப்படுத்ததாக, நேரத்துடன் சம்பந்தப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது தொழுகையை தவிர இருக்கக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரிய ஓட்டத்துடன் அல்ல, சந்திர ஓட்டத்துடன் தான் அல்லாஹ் மையப்படுத்தி வைத்திருக்கிறார். எங்களுடைய ஜகாத் எடுத்துக்கொண்டால், எங்களுடைய ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால், எங்களுடைய நோம்பை எடுத்துக்கொண்டால், ஒரு பெண்ணுடைய இத்தாவை எடுத்துக்கொண்டால், சுப்ஹானல்லாஹ் இவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய கலண்டருடன் தான், அதாவது ஹிஜ்ரி கலண்டருடன் தான், சந்திரனை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட கலண்டர் தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. சஹாபாக்கள் மக்காவிலே வாழக்கூடிய மக்கள் போய் கேட்டார்கள், இஸ்அலூனக அனில் அஹில்லா, என்ன நடப்பு? சந்திரன் இருக்கிறது, இது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. உதிக்கும் பொழுதே ஒரு ஹிலாலாக, தலைப்பிறையாக, அது இளம்பிறையாக உதிக்குகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி பெருசாகி வந்து ஹத்தா அது எது வரைக்கும் விட்டால் அது அப்படியே முக்கம்மல் பரிபூர்ணத்துவம் பெற்று அது மீண்டும் குறைந்து குறைந்து போய் ஹத்தா ஆத கல் உஜூனில் கதீம். குர்ஆன் சூரா யாசீன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு வளைந்த உக்கிப்போன ஒரு பாலையை போல் ஆகிற வரைக்கும் அது அப்படியே சிறுசாகி போய் கொண்டிருக்கிறது. இதனுடைய தத்துவம் என்ன, எதற்காக வேண்டி இப்படி ஆகிறது என்று சொல்லி மக்கத்து காவிர்கள், மக்காவிலே வாழ்ந்த மக்கள் நபியிடத்தில் போய் கேட்ட சந்தர்ப்பத்தில் இஸ்அலூனக அனில் அஹில்லா குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஹிய மவாகீது லின்னாஸ், இது மக்களுக்கு இருக்கக்கூடிய நேர சூசி, மக்களுடைய வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய நேர சூசி. வல் ஹஜ், அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுக்குரிய வழிகாட்டி, ஹஜ்ஜுக்குரிய நேர சூசி. குர்ஆன் இப்படி சொல்லுது, நோம்பை சொல்லும் பொழுது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், ரமலானுடைய மாதத்தை உங்களில் யார் அடைந்து கொண்டாரோ அவர் நோம்பு பிடிக்கட்டும். ரமலானுடைய மாதத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் நோம்பு பிடிக்கட்டும். அப்படியாக பார்க்கும் பொழுது எங்களுடைய அனைத்து வணக்க வழிபாடுகளும், குறிப்பாக ஜகாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இஸ்லாமிய முறை பிரகாரம் தான் கணக்கிட்டு ஜகாத்து கொடுக்க வேண்டும். யாராவது ஒருவர் இருக்கக்கூடிய சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து இயங்கக்கூடிய கலண்டரில் ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால் எப்படி ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்பதை ஆங்காங்கே இருக்கக்கூடிய உலமாக்களை அணுகி, உலமாக்களை நெருங்கி அவர்களுக்கு பத்துவாக்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக கொண்டிருக்கிறது. இப்படியாக பார்க்கும் பொழுது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் பிரிக்கப்பட முடியாத ஒரு கலண்டராகத்தான் இஸ்லாமிய கலண்டரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ஜி செய்வதற்கும் வேண்டும், நோம்பு பிடிப்பதற்கும் வேண்டும், ஜகாத்து கொடுப்பதற்கும் வேண்டும், ஒரு பெண்ணுடைய இத்தாவுக்கு வேண்டும். இது போக இன்னும் ஏராளமான இதர கிரமங்களுக்கும் இது எங்களுக்கு தேவைப்படும் என்பதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மையாக இருக்கிறது. தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்துத்தான், சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தித்தான் எங்களுக்கு தொழுகை விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது நாளுடன் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்கம். வருடத்துடன் அல்ல, மாதத்துடன் அல்ல. நோம்பை பொறுத்தவரையில் வருடத்துடன், ஹஜ்ஜை பொறுத்தவரையில் வருடத்துடன், ஜகாத்தை பொறுத்தவரையில் வருடத்துடன். ஆனால் தொழுகையை பொறுத்தவரையில் நாளாந்தம், டெய்லி பேசிக், அதாவது நாளாந்தம் செய்யப்பட வேண்டிய ஒரு அமலாக இருப்பதன் காரணமாக அது நாளாந்தம் வெளிப்படக்கூடிய சூரியனை மையப்படுத்தித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஃபஜ்ர் சாதிக் உதயமாகிவிட்டால் சுபஹ் தொழ வேண்டும். லுஹர், அதாவது சூரியன் மத்திய கோட்டுக்கு வந்துவிட்டால் நாங்கள் ஃபஜ்ர் தொழ வேண்டும். அதாவது சூரியன் மத்திக்கு வந்துவிட்டால் நாங்கள் லுஹர் தொழ வேண்டும். ஒரு பொருளுடைய நிழல் அதை போன்று ஒரு மடங்காக, 2 மடங்காக ஆகிவிட்டால் நாங்கள் ஃபஜ்ருடைய, அதாவது அஸருடைய தொழுகையை தொழ வேண்டும். சூரியன் மறைந்து விட்டால் நாங்கள் மக்ரிப் தொழ வேண்டும். செம்மேகம் மறைந்து விட்டால் நாங்கள் இஷா தொழ வேண்டும் என்று சொல்லி சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி அதனால் வரக்கூடிய மாற்றங்களை மையமாக வைத்துத்தான் நாங்கள் சுபஹ் தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும் என்ற கடமையை இஸ்லாமியர்களுக்கு விதியாக இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் பிரிக்க முடியாத ஒன்றாகத்தான் இஸ்லாமிய கலண்டரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய வீடுகளிலும், எங்களுடைய பள்ளி வாயில்களிலும், எங்களுடைய மத
மதரசாக்களிலும் இந்த கலண்டரை அறிமுகப்படுத்துவதல்ல, இதை நாங்கள் வளர்க்க வேண்டும். இதற்குரிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுக்கு இடையில் செய்து கொள்ளக்கூடிய எக்ரிமெண்ட், செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கைகள் அனைத்திலும் இந்த இஸ்லாமிய கலண்டர் குறிப்பிடப்பட வேண்டும். எங்களுடைய நிக்காஹ்களை கூட நாங்கள் தீர்மானிக்கும் பொழுது இஸ்லாமிய கலண்டரை மையப்படுத்தி நாங்கள் நிக்காஹ்களை தீர்மானிக்கலாம். இப்படியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, இந்த கலண்டரை வளர்ப்பதற்கு, இந்த கலண்டரை ஊக்குவிப்பதற்கு எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான அம்சம். இப்படியாக இருக்கும் பொழுது இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். ஏன் நாங்கள் சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தப்பட்ட ஒரு கலண்டரை பின்பற்றினால் எங்களுக்கு அனைத்தும் ஆரோக்கியமாகிவிடும், அனைத்துமே லேசாகிவிடும்? அப்படி அல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. சூரிய ஓட்டத்தை மையப்படுத்தி எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் அமைத்துக் கொண்டால் உலகத்தில் இது அசாதாரணமான ஒரு அம்சமாக ஆகிவிடும். ஏன் காரணம் என்று சொன்னால், உதாரணமாக எடுத்துக் கொள்ளுங்கள். சில ஊர்களில் சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது பிப்ரவரி மாதம் இப்படித்தான் இருக்கும், ஏப்ரல் மாதம் இப்படித்தான் இருக்கும். இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வாழக்கூடியவர்கள் சமர், அதாவது சரியான ஒரு கோடை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நீண்ட இரவுகள், நீண்ட பகல்கள், மிக குறுகிய இரவுகள். இப்படிப்பட்ட யுகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு உங்களோட நோன்பு எப்பயுமே டிசம்பர்ல தான் வரும், உங்களோட நோன்பு எப்பயுமே நவம்பர்ல தான் வரும்னா அவர்களுடைய நோன்பு எப்பயுமே நீண்டதாக இருக்கும். எந்த அளவுக்கு நீளமானது சொன்னால் 16, 17, 18 மணித்தியாலங்கள் கொண்ட நோன்பாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் கனடாவில் வாழக்கூடியவர்கள், நார்த் அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள், வட அமெரிக்காவில் வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய நோன்பு எப்பொழுதுமே 8 மணித்தியாலம், 9 மணித்தியாலங்கள் கொண்ட நோன்பாகத்தான் இருக்கும். அல்லாஹ் அப்படி செய்யாமல் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், காலங்கள், பருவ காலங்களுடன் நோன்பையும் பருவ காலங்கள் மாறி மாறி வரக்கூடிய அந்த சந்திர ஓட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கி வைத்திருக்கிறார். நாங்கள் இந்த வருஷம் நவம்பர்ல நோன்பு பிடித்தோமா, அது எங்களுடைய பகல் நீண்ட ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு நாங்கள் நோன்பு பிடிப்போம் குளிர்காலத்தில். அந்த காலத்தில் எங்களுடைய இரவுகள் மிகவும் சுருங்கியதா, இரவுகள் மிகவும் நீளமானதாக இருக்கும், பகல் ரொம்பவும் சுருங்கியதாக இருக்கும். இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒன்றை பார்க்கக்கூடிய, அனுபவிக்க உருவாக்கவில்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் ஒரு மத்திய கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக பெரும்பாலும் எங்களுடைய இரவும் எங்களுடைய பகலும் சரிசமமாக இருக்கும். அப்படி இல்லை என்றிருந்தால் அது ஒரு அவர் 1 மணித்தியால வித்தியாசத்தில் தான் இருக்கும். 13 மணித்தியாலங்களை கொண்ட பகலாக, 14 மணித்தியாலங்களை கொண்ட பகலாகத்தான் எங்களுடைய பகல் இருக்குமே தவிர அதற்கு மேல் எங்களுடைய இரவு பகல்கள் நீடிக்க மாட்டாது என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாகவும் நாங்கள் கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு நேர சூசியை, ஒரு கலண்டரை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்றாக நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஆனாலும் கூட இன்றைய சமூகத்தில் மேற்கத்திய உலகத்தவர்கள், மேற்கத்திய நாட்டவர்களுடைய ஆதிக்கம் வலுவடைந்ததின் காரணமாக முஸ்லீம் நாடுகள் கூட அவர்களுடைய கலண்டரை தான் பின்பற்ற வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்பதை விடவும் அவர்கள் பின்பற்றுவதை விரும்பக்கூடிய சமூகமாக மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் பொருத்தமானதாக இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு நாடும் எங்களுக்கு தெரிந்த வரையில் சவுதி அரேபியாவில் மாத்திரம்தான் அவர்கள் 2 கலண்டரையும் பாவிக்கிறார்கள். ஆனாலும் ஹிஜ்ரி கலண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மையப்படுத்தித்தான் அவருடைய செயற்பாடுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதர நாடுகளை பொறுத்தவரையில் மேற்கத்திய நாட்டவர்களுடைய கிறிஸ்தவ சமூகத்தினுடைய அந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறப்பை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த கலண்டரை தான் நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களும் தீனுல் இஸ்லாமும் எந்த கலண்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அந்த கலண்டரை எங்களுடைய கலண்டராக ஆக்கிக்கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை நசீபாக்குவானாக. நாம் நம்முடைய அனைத்து பழக்க வழக்கங்களிலும் இந்த கலண்டரை உருவாக்கிக் கொள்ள, செய்து கொள்ள தௌஃபீக் செய்வானாக. இன்னும் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. மக்களிடத்தில், பல கலைஞர்களிடத்தில் வரக்கூடிய ஒரு கேள்விதான், முஹர்ரமுடைய மாதத்தில் கல்யாணங்கள் செய்து கொள்வது கூடுமா, சபர் மாதத்தில் கல்யாணங்கள் செய்து கொள்வது கூடுமா? சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் எதையுமே இஸ்லாம் கொண்டில்லை. எல்லா காலத்திலும் நிக்காஹ் செய்யலாம்,
எல்லா காலத்திலும் திருமணம் முடிக்கலாம். முஹர்ரமுல் ஹராமுடைய ஆரம்ப 10 நாட்களில் நிக்காஹ் செய்யக்கூடாது, அல்லது சஃபர் மாதத்தில் நிக்காஹ் செய்யக்கூடாது என்று சொல்லி எல்லாம் மக்கள் தனக்குத்தானே ஒரு மார்க்கத்தை உருவாக்கி கொண்டார். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை விட்டும் பரிசுத்தமான ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட நாட்கள் என்று சொன்னால், ஒருவர் இஹ்ராம் கட்டிவிட்டால், ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிவிட்டால், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று இஹ்ராத்தை அணிந்து கொண்டு உம்ராவுக்காக வேண்டி அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டி அவர் புறப்பட்டு விட்டால், அந்த குறிப்பிட்ட காலத்தில் அவர் நிக்காஹ் செய்து கொள்வது அல்லது நிக்காஹ் செய்து வைப்பது அல்லது நிக்காஹை பற்றி பேசுவது அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாமல் வேறு எந்த ஒரு காலத்திலும் நிக்காஹ்கள் செய்து கொள்வது, திருமணம் முடித்துக் கொள்வதை இஸ்லாம் எங்கேயுமே ஹராமாக்கவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தீனுல் இஸ்லாத்தை சரிவர புரிந்து சரியான முறையில் அமல் செய்து கொள்ள, பின்பற்றிக் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாமிய இந்த ஹிஜ்ரத்துடைய இந்த இஸ்லாமிய புதுவருடத்தில் புத்துயிர் பெற்று நல்ல மக்களாக வாழ்ந்து நம் அனைவரும் நடந்து முடிந்த பழையவைகளை மறந்து அவைகளுக்கு தௌபா செய்து புதிய ஒரு காலத்தை சந்தித்து புதிய ஒரு வருடத்தை சந்தித்து அந்த புது வருடத்தில் புத்துயிர் பெற்று நீண்ட காலம் வாழ்ந்து நல்லவர்கள் செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.